ஆன்மீகம் என்பது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஆன்மீகத்துக்கு பல மணி நேரம் ஒதுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் அப்படின்னாலே சமய சடங்குகள் செய்யணும், மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணணும், மணிக்கணக்காக பூஜைகள் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், குகைகளுக்கு போகணும், மலைகளுக்கு போகணும் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஆன்மீகங்கிறது இப்படி தனியாக ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுடைய ஒர்க் பிஸியில் குடும்பத்தை பார்த்துக்கிறதுல இதற்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு அடிப்படை. எப்படி கடலில் கப்பல் ஒரு நேரான சரியான பாதையில் போகிறதுக்கு ஒரு திசை காட்டும் கருவி இருக்கிறதோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு திசை காட்டும் கருவியாக இருப்பது தான் ஆன்மீகம். உங்களை சரியாக வழி நடத்தி அந்த இறைவனுடன் இணைக்கும் பாலமாக இருப்பது தான் ஆன்மீகம்.